மீடியாவில் பேசாதீங்க, தடுக்கப்படும் சங்கீதா. விஜய் தரப்பில் மூவ், கோடிகளில் எகிரும் சமாதான தூது. தமிழக அரசியல் களத்தில் இப்போது ஹாட் டாபிக் என்றால் அது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை விவகாரம்தான். கடந்த சில தினங்களாகவே சமூக வலைதளங்களில் புயலை கிளப்பி வரும் சங்கீதாவின் விவாகரத்து மனு இப்போது அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கிறது. குறிப்பாக மார்ச் தொடக்கத்தில் சங்கீதா திடீரென செய்தியாளர்களை சந்திக்க திட்டமிட்டதாகவும் அதை தாவேக தரப்பு மிக லாவகமாக தடுத்து வருவதாகவும் கோட்டை வட்டாரத்தில் ஒரு தகவல் ரெக்கை கட்டி பறக்கிறது. கிடைத்த தகவலின்படி சங்கீதா தனது தரப்பு நியாயங்களையும் விவாகரத்து மனுவில் உள்ள குற்றச்சாட்டுகள் குறித்தும் வெளிப்படையாக பேச ஊடகங்களுக்கு அழைப்பு விடுக்க தயாரானாராம். ஆனால் இந்த தகவல் தாவேகவின் முக்கிய புள்ளிகளுக்கு தெரியவர உடனே ஆபரேஷன் சைலன்ஸ் களமிறங்கியதாக சொல்லப்படுகிறது. கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்திக்க தயாராகும் இந்த நேரத்தில் குடும்ப விவகாரம் பொதுவெளிக்கு வந்தால் அது கட்சியின் இமேஜை கடுமையாக பாதிக்கும். இதனால் சங்கீதாவிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் சிலர் அனுப்பப்பட்டதாக கிசுகிசுக்கப்படுகிறது. இந்த சமரச பேச்சுவார்த்தையின் பின்னணியில் இருப்பது வெறும் மௌனம் மட்டுமல்ல, விட்டமின் எம்மும் தான் என்கிறார்கள் விபரம் அறிந்தவர்கள். சங்கீதா தரப்பில் கேட்கப்பட்ட ஜீவனாம்ச தொகை மற்றும் மாதாந்திர வாழ்க்கைப்படி ஆகியவற்றை இன்னும் சில கோடிகள் உயர்த்தி வழங்க விஜய் தரப்பு சம்மதம் தெரிவித்திருப்பதாக தெரிகிறது. செய்தியாளர்களை சந்திக்க கூடாது என்பது பிரதான நிபந்தனை. ஏற்கனவே பேசி வைக்கப்பட்ட ஜீவனாம்ச தொகையை விட கூடுதல் தொகைக்கு கிரீன் சிக்னல். 2026 தேர்தலுக்கு முன் எந்தவிதமான நெகட்டிவ் செய்திகளும் வராமல் தடுப்பது ஒரு பக்கம். கட்சியின் தொண்டர்கள் இது அண்ணனின் தனிப்பட்ட விஷயம் என்று சமூக வலைதளத்தில் கொந்தளித்தாலும், மறுபக்கம் சங்கீதாவுக்கு எதிராக நடக்கும் சைபர் தாக்குதல்களை பார்த்து பெண்கள் அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. விஜய் தரப்பு அமைதி காப்பதன் மூலம் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்க பார்க்கிறது. ஆனால் பணம் கொடுத்து வாயை மூட வைக்க முடியாது என சங்கீதா தரப்பு பிடிவாதம் பிடித்தால் அடுத்த சில நாட்களில் மீண்டும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி சங்கீதா மனு தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பாக சங்கீதா தாக்கல் செய்துள்ள மனுவில் நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் விஜய் இருப்பது ஏப்ரல் 2021 எனக்கு தெரிய வந்தது. இது வலியையும் மன உளைச்சலையும் கொடுத்தது. இது துரோகம் மற்றும் திருமண நம்பிக்கையை மீறுவதற்கு சமம். நெருக்கடி ஏற்படும் பட்சத்தில் நடிகைக்கும் எனக்கும் கணவருக்கும் உள்ள திருமணம் கடந்த உறவை வெளிப்படுத்துவேன், ஆதாரங்களை வழங்குவேன். திருமணத்தை மீறிய அந்த உறவை தட்டி கேட்டதால் வீட்டில் எனக்கான உரிமைகளை விஜய் நிறுத்திவிட்டார், கட்டுப்பாடுகளையும் ஏற்படுத்தினார். நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவை கொண்டிருந்தார் விஜய். இது எனக்கு 2021 ஏப்ரலில் தெரிய வந்தது. நான் இதை கண்டுபிடித்த பிறகும் இரக்கமே இல்லாமல் அந்த உறவை தொடர்ந்தார். இதனால் நான் மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டேன். நடிகையுடன் உறவை முறித்துக் கொள்வதாக கூறிய விஜய் திருந்தவே இல்லை. 2021 தொடங்கி என்னை தனியாக வாழுமாறு நிர்பந்தித்தார். விஜயுடன் அடிக்கடி வெளிநாடு சென்று அங்கு எடுத்த புகைப்படங்களை அந்த நடிகை சமூக ஊடகங்களில் பகிர்ந்ததால் அது என்னையும் எனது குழந்தைகளையும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது. ஆனால் அந்த பதிவுகளுக்கு விஜய் மறுப்பு தெரிவிக்காமல் மறைமுகமாக ஆதரித்தார். என் கணவருடன் இருக்கும் புகைப்படங்களை நடிகை வெளியிட்டு வருவது எனக்கும் எனது பிள்ளைகளுக்கும் அவமானத்தை தருகிறது. தேவைப்பட்டால் எனது கணவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருக்கும் நடிகையை வழக்கின் 2வது எதிர்மனுதாரராக சேர்ப்பேன் என்று சங்கீதா மனுவில் கூறியுள்ளார். லண்டனில் தனது குடும்ப தொழிலை பார்த்து கொண்டு மீடியா வெளிச்சம் படாமல் இருக்கும் சங்கீதாவின் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.